மக்களே என்ன மக்களே அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்களா? ஸோ என்ன அப்படின்னா பொதுவாக விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய வீக்கெண்டோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, சில பேரை உடனே கேட்பாங்க, சில பேரை ஆட விட்டு அடிப்பாங்க. இதுதான் விஜய் சேதுபதி அண்ணாவோட ஸ்டைலு. அது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல பார்த்தீங்கன்னாலே சௌந்தர்யா அவர்களை நல்லா ஆட விட்டு போட்டு அதுக்கப்புறம் அப்படியே அடிச்சு விட்டுருவாங்க. பிடிச்சாங்க அவங்கள ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க பண்ற தப்புக்கள், உதாரணமா அந்த நாய் மாதிரி குறைக்கிறது, மஞ்சரி அவர்களை பார்த்து அந்த ஒரு சைகைகள் பண்ணது, அதுக்கப்புறம் அடி ஃபுல் அடி தான். ஸோ அப்போ இந்த சீசன்ல பிக் பாஸ் சீசன் 9ல இந்த ஃபேவரிசம் இருக்கு, குரூப்பா இருக்காங்க, அன்பு கேங் அப்படின்னு. அது அன்பு கேங், அது சரி விடுங்க, ஏதோ அது பேர் வச்சிருக்காங்க அன்பு கேங் அப்படின்னு. ஸோ அப்போ அதை விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஏன் தட்டி கேட்கல அப்படின்னு கொஞ்ச நாளா ஒரு டோக்கன் போகுது, சரிங்களா? ஸோ சேது அண்ணா அவர்கள் சில பேரை ஆட முதலே அடிப்பாங்க, சில பேரை ஆட விட்டு அடிப்பாங்க. சரி, அப்படி இருக்கக்குள்ள கனி அவர்களுக்கு குறும்படம் அப்படின்ற மாதிரி சம்பவங்கள், அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அது என்ன தெரியல மக்களே, திவாகரை யாரு பகைச்சிக்கிறாங்களோ அவங்க ஃபுல்லாவே எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. திவாகர் அவர்களுடைய வரம் அப்படி போல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததா கேளுங்க, சொல்லுங்க, அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் அது என்ன மேட்டர் அப்படின்னுக்குள்ள, இந்த வீக் ஆரம்பிச்சதே டாக்டர் திவாகர் அவர்கள் சட்டை போடாம, ஜீன்ஸ் போட்டிருந்தாங்க, சட்டை போடாம அவர் இந்த வசூல் ராஜா MBBS அதை ரீல் பண்ணி கொண்டு இருந்தாரு. துஷார் அவர்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணித்தேரம் அப்படியே சட்டை போடாம சுத்தி கொண்டு இருந்தாரு. ஸோ அப்ப அதை பிக் பாஸ் சொல்றாரு, எல்லாருமே யூனிஃபத்துக்கு மாறுங்க அப்படின்னு கேப்டன் பிரவீன் அவர்கள் சொல்றாங்க. அப்ப திவாகர் அவர்கள் கேட்கல, நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் நினைக்கல. ஆனா பிரவீன் வாண்டடா தான் திவாகர் அவர்களை இப்படி தட்டி விட்டாங்க. தட்டி போட்டு கேமரா மறைக்கிறாங்க. இதுல ஒருத்தருடைய இந்த பிக் பாஸ் கேமராவை நீங்க யாரா இருந்தாலும் மறைக்க முடியாது. பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி நீங்க தொட முடியாது, டேமேஜ் பண்ண முடியாது. தொடர்றதும், அதாவது இந்த பிக் பாஸ் ஷோ டெலிகாஸ்ட் ஆகுது, அதை மறைக்க இல்ல இன்னொருத்தங்களை தடுக்க உங்களுக்கு உரிமை இல்லை. இது பிக் பாஸோட ரூல்ஸ்லயே இருக்கு, சரியா? சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள பிரவீன் பண்ணது தப்பு, திவாகர் பண்ணது தப்பா ரைட்டான்றத ஒண்ணு பிக் பாஸ் பாத்துக்குவாங்க, இல்ல அப்படின்னா சேது அண்ணா பாத்துக்குவாங்க. இவங்களுக்கு வேலை சொல்றதுதான், அவங்கள வற்புறுத்த முடியாது. இது எல்லா பிக் பாஸ்லயும் இதான் ரூல்ஸ். அப்படி இருக்கக்குள்ள கனி அவர்களும் அதுக்குள்ள போட்டு, நீங்க நான் சொல்றேன், எடுத்துக்காது உங்களோட விருப்பம், பட் நீங்க சட்டை போடாம இருக்கு, எங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ற ரீதியில் அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க வற்புறுத்தல, அவங்களோட ஒப்பீனியனை சொன்னாங்க, சரிங்களா? அது நல்லபடி என்ன, அது அவங்கள நான் அப்ப குறை சொல்லல. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இந்த ஃபேவரிசம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த போன வீக்ல கூட சேது நான் சொல்லி கேட்டிருப்பாங்க, இப்ப எப்ஜே தூங்குறான், அது உங்களுக்கு தெரியல அப்படின்னு நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சேது நான் ஒரு மாதிரி விட்டுட்டாங்க. சரி, அப்ப இப்ப என்ன அப்படின்னா, நேத்து முந்தா நாள் லைவ்ல பாத்தீங்கன்னா இந்த சபரி அவர்கள் நைட்டு பெட்ரூமுக்குள்ள ரம்யா தூங்கி கொண்டிருக்காங்க. இவங்க கனி அவர்களும் போனாங்க, உட்கார்ந்து இருந்தாங்க. ஸோ அப்பா பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் வெறும் டவல், ஐ திங்க் வெறும் டவல் நினைக்கிறேன், ஏன்னா கீழே காலும் தெரியுது, மேல மேனியும் தெரியுது, தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே போற கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அதுக்குள்ளேயே சுத்தி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. கனியவர்களும் பார்த்துறாங்க. கனியவர்களும் சபரி கூட ஒரு 2 வார்த்தையோ பேசுனாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இன்னொன்னு ரம்யா தூங்கி கொண்டிருக்காங்க. அப்போ கனியவர்கள் அதை ஏன் கேட்கல, சபரி நீ இப்படி இருக்காத, குளிக்க போறியா, போய் குளி, ட்ரெஸ் போட்டுட்டு வா. ஏன்னா இவங்க சபரி அவர்களை விட வயசுல மூத்தவங்க தான். ஸோ அப்போ ஒரு சிஸ்டர் அக்கான்ற ரீதியில் இவங்க சொல்லியிருக்கலாம். ஸோ அப்போ அவங்க ஏன் சொல்லலை அப்படின்றது இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா இதே கனியவர்களை எப்படி லாக் பண்ணலாம் அப்படின்னு கழுகுகள் மாதிரி நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கக்குள்ள அவங்களாம் சில விடயங்களை பண்றாங்க. அது ஃபேவரிசமா தான் போகுது அப்படின்றது எனக்கும் தோண ஆரம்பிச்சிருக்குது மக்களே, சரிங்களா? அது என்ன தெரியல, திவாகர் அவர்களை பகைக்கிறதன் மூலம் பல பேரோட உண்மைகள் வெளிச்சம் வருது. இந்த வீக் தான் அந்த ஃபேவரிசம் அப்படியே எனக்கும் புரிய ஆரம்பிச்சுது, சரிங்களா? எனக்கு மட்டுமில்ல, பல பேருக்கு. திவாகர் அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமா போயிடுறாங்க. ஆனா விஜய் உன்னை முடிச்சிருவேன், நொக் அவுட் பண்ணிடுவேன்னு ஒருத்தன் கேட்கல. இந்த ரம்யா ஜோன்றது நீ எல்லாம் பெரிய ஆளா, நீ எல்லாம் ஒரு ஆளா, ஏய் அப்படின்னு ஒருத்தன் கேட்கல. தங்கச்சின்றாரு சபரி. அதுக்கப்புறம் தங்கச்சி தூங்கக்குள்ள சபரி அவர்கள் ஏதோ பெட்ஷீட்டை மூடி விடுறாங்க. போன வாட்டி முத்துக்குமரன் சாச்சனா அப்படின்ற மாதிரி எல்லாம் நக்கல் அடிக்கிறாங்க. அது ரியலி இது காப்பி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப கனி அவர்கள் சபரியை கேட்காதது
அது வந்து பெரியதொரு கொஸ்டின் மார்க் தான், மைனஸா தான் கெனி அவர்களுக்கு பெரியதொரு மைனஸா தான் போகுது. சரிங்களா, இதுல வேற ஸ்ட்ராங்கான வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வேற வர்றாங்க, இவங்களுக்கு வேற மைனஸ் மேல மைனஸ் வருது. ஸோ கேம் வந்து வேற லெவல்ல மாறுது. ஆஸ் அ பிக் பாஸ் லவரா இது நல்லா தான் இருக்கு, ஷோ நல்லா தான் இருக்கு. ஏன்னா நமக்கு புதுசாப்பா வேணும், இது பார்த்து பார்த்து அழுது போச்சுப்பா அப்படின்னு மேடம் இல்லை. சரி, அப்படி இருக்கக்குள்ள விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் கேட்பாங்களா அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு தகவல். விஜய் சேதுபதி அண்ணாவோட ஸ்டைல் வந்து அவங்க டைரக்டா கேட்க மாட்டாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க சொல்லுவாங்க, அதை வச்சு சேதுவண்ணா கேட்பாங்க. கண்டிப்பா திவாகர் அவர்கள் இந்த பிரச்சனையை சொல்லுவாங்க. இத சொல்லைக்குள்ள சபரி அவர்கள் ஆடை போடாம சுத்தினது டாக்ல வரும். சோ இன்னொரு முக்கியமான விடயம் பல பேர் கேட்டாங்க, குறும்படம். சோ குறும்படம் வந்து சேதுவண்ணா போடணும் அப்படின்னு விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் ரெண்டு பேருக்குமே டிஃபரன்ட் ஸ்டைல். குறும்படம் அப்படின்றது கொண்டது கமல்ஹாசன் அவர்கள். சோ விஜய் சேதுபதி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நடந்ததை 24 மணி நேரம் லைவ்ல பாக்குறோம். நம்ம அவரும் பாக்குறாங்க, மக்களும் பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள பண்ணவங்களுக்கு தெரியும் அவங்க யார் யார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு. சோ அப்ப அதை வந்து குறும்படம் போட்டு காமிக்கணும்ன்றது சேதுவண்ணாவோட ஸ்டைல் இல்ல. ஆனா அதுக்கு பல வார்த்தைகளால என்ன நடந்துச்சுன்னு சொல்வாரு, அவங்களே சொல்ல வைப்பாரு. இதுதான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய ஸ்டைலு. ஆக மொத்தத்துல கனி அவர்களுக்கு, சபரி அவர்களுக்கு, எஃப்ஜி அவர்களுக்கு, பிரவீன் அவர்களுக்கு இந்த வாரம் இந்த வீக்கெண்ட் வந்து தரமான சிறப்பான சம்பவம் இருக்கு. சரிங்களா, சோ திவாகர் அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கு. சோ திவாகருக்கு அவன வெற்றி கிடைக்கும் அப்படின்றதான் என்னுடைய இது. சரி, ஏன்னா திவாகர பாகைக்குள்ள ரொம்ப பாம்பா இருந்தது, ஒட்டுமொத்தமா அட்டாக் பண்றானுங்க. லெட்ஸ் சி மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.